பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். ஆறாவது வகுப்பு. 8-9 ஸ்லோகங்கள். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணிந்திரியார்த்தேஷு வர்தந்த இதி தாரயன் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணிந்திரியார்த்தேஷு வர்தந்த இதி தாரயன் குர்வன்னபி ந லிப்யதே. சென்ற ஸ்லோகத்தை சொன்ன அந்த வாக்கியத்துக்கு விளக்கம் தான் இந்த ஸ்லோகம். அவன் எதையும் செய்வதில்லை. எதையும் செய்வதில்லைன்னா எதையெல்லாம் செய்தாலும் அவன் செய்வதில்லை என்பதற்கு சில செயல்களை காட்டுறார். எல்லா செயலையும் சொல்ல சிலதை மட்டும் சொல்கிறார். நாம் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து கொள்ளலாம். ஆக 8வது 9வது ஸ்லோகம் ஞானியும் பந்தப்படுவதில்லை சொல்கிறார், கர்மயோகியும் பந்தப்படுவதில்லைன்னு சொல்கிறார். செயல்கள் செய்த பொழுதும் கூட இப்படிப்பட்ட ஞானத்துடன் இவர்கள் இருப்பதனால் இருவருமே பந்தப்படுவதில்லை. யார் ஞானத்தால் சந்நியாச புத்தியை அடைந்தவன், ஞானத்தால் சந்நியாசத்தை அடைந்தவன். வெறும் சந்நியாச ஆசிரம வாழ்க்கையை பற்றி இங்கே சொல்லலை. ஆச்சாரியர் ஆதிசங்கரர் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தலை ஞாபகப்படுத்துகிறார். செயலில் செயலின்மையை பார்த்தல். நம்ம சென்ற அத்தியாயத்தை சில உதாரணங்களையும் பார்த்தோம். ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருப்போம், வேகமாக வண்டி வரும்போது பேரன் சொல்கிறான் தாத்தா இடத்துல, தாத்தா அந்த மரங்கள்லாம் ஓடுதுன்னு சொல்கிறான் அந்த வேகத்தில். அப்போ தாத்தாவுக்கு தெரியும் மரங்கள் ஓடலை, நாம் தான் ட்ரெயினில் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாகனத்தில். அவன் செயலின்மையில் செயலை பார்த்தான். அடுத்து அதே தாத்தாவும் பேரனும் கடற்கரைக்கு போயிருக்காங்க. கடற்கரையில் அதோ கப்பல் நிற்குது பாருங்கள் தாத்தான்னு சொல்லி பேரன் சொல்கிறான். தாத்தா சொல்கிறார், இல்லை அந்த கப்பல் நகர்ந்து கொண்டுள்ளது. அப்போ அங்கே நகர்தலில் நகராத தன்மையை பார்த்தான். ஆனால் அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிடுது, அது நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிப்பார். இந்த உதாரணத்தை எல்லாம் வைத்து கொண்டு நாம் அவங்க ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் யார் ஒருவன் பார்க்கிறான் அவனே சரியான பார்வை உடையவன் சொல்லி பார்த்தோம். அதே போல் இந்த உடல் மனது தான் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் எந்த செயலும் செய்பவனும் இல்லை, செய்தவனும் இல்லை. ஆத்மா ஒரு செயலையும் செய்யாதது. ஆத்மா அகர்த்தா அபோக்தா நிஷ்கிரியா, செயல் செய்யாதது. இது ஒரு பெரிய அறிவு. இந்த ஞானமானது சாஸ்திரங்கள் மட்டும்தான் தர முடியும். காரணம், நாம் இந்த உடலாக இந்த உடலில் உள்ள உயிரோடு உடலையும் சேர்த்து வைத்து கொண்டு நாம் எல்லா செயலையும் நான் செய்கின்றேன் நினைக்கின்றோம். ஆனால் ரொம்ப அழகாக பிரித்து சொல்கிறது, இந்த உடல் மனம்தான் செயல்படுகின்றது. ஆத்மா தன்னளவில் ஒரு செயலும் செய்வதே இல்லை. இது ஆத்மாவோட லட்சணங்களாக சொல்கிறது. அதெல்லாம் மனசில் வைத்து கொண்டு இந்த ஸ்லோக கருத்தை இங்கு ஞாபகப்படுத்துகிறார். எல்லா விதமான செயலிலும் செயலற்ற ஆத்மாவை பார்ப்பவனுக்கு, இந்த ஞானத்தை உடையவனுக்கு எந்த விதமான கர்ம பந்தமும் கிடையாது, எந்த விதமான கர்மமும் கிடையாது, எந்த செயலும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு சந்நியாசத்தில் தான் அதிகாரம். சந்நியாசம் எல்லா செயல்களையும் விட்டு விட்டு அமைதியாக இருக்கின்றது, அதுதான் அவனுக்கு அதிகாரம் சொல்கிறார். அதிகாரம்னா ஏதோ
நம்ம நினைக்கிற பவர் அப்படிலாம் இல்லை. அவனுக்கு அதில் தான் அதிகாரித்தோன்னு தகுதி அவனுக்கு அதில் தான் இருக்குது. அதிகாரித்தம் சொல்லி சொன்னால் தகுதின்னு அர்த்தம். எந்த விதமான செயலும் அவனிடம் இல்லை. அவனிடம்னா என்ன? ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்டவனிடம் ஒரு செயலும் இல்லை. ஆத்மா ஒரு செயலையும் செய்வதில்லை. இப்போ விளக்கு வெளிச்சம் இருக்குது. விளக்கு வெளிச்சத்தில் பேசுகிறது நடக்கிறது, கேட்குறது நடக்கிறது, எல்லாம் நடக்குது. விளக்கு வெளிச்சம்னா செய்கிறதா? ஒன்றும் செய்யலை. அதுபோல் ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்டவனுக்கு அவனுடைய சாநித்தியத்தில் எல்லா செயலும் நடக்கின்றது. அவன் ஒரு செயலையும் செய்வதே இல்லை, செய்ததும் இல்லை, செய்வதும் இல்லை. நல்ல இந்த கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான கருத்து தான். ஆக பகவான் சில செயல்களை சொல்லி இந்த செயல்கள் அவனிடத்தில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவன் எந்த செயலையும் செய்யாதவன். ஸ்லோகத்தை பார்க்கலாம். பஷ்யன் என்றால் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதவனே. ஸ்ருண்வன் கேட்டு கொண்டிருந்தாலும் அவன் கேட்காதவனே. அதுக்காக வீட்டில் போய் இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு பார்க்காத இருக்கவள் அப்படிலாம் இல்லை. சில நேரம் சொல்லுவோம், கேட்டாலும் கேட்காத போல போயிட்டார். இங்கே ஆத்மாவுடைய கோணத்தில் அப்படி சொல்கிறார். நைவ கிஞ்சித் கரோமீதி, எந்த செயலையும் செய்யாதவன். நைவ கொஞ்சம் கூட, ஏதோ கொஞ்சம் இல்லை, நத்திங், ஒன்றும் இல்லை. உடல் செயல் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவாகிய நான் ஒன்றையும் செய்யாதவன் என்று நினைப்பவன் சொல்லி பகவான் சொல்லுகின்றார். இந்த ஆத்மாவை தானாக புரிந்து கொண்டவனுடைய தன்மைகள் இதெல்லாம் வெறும் கற்பனையோ சொல்லணுமா ஏதோ ஒரு கான்செப்டோ அப்படிலாம் இல்லை. இதுதான் உண்மை. ஆத்மாவை பற்றி உண்மைகளை இங்கே அழகாக சொல்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இருந்தால் தான் இந்த கருத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோம். இல்லைன்னா என்னவோ சொல்கிறாங்க, என்ன எழுதி வச்சுட்டாங்க, அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சாஸ்திரத்து மேலே நம்பிக்கையே இல்லை. என்ன எழுதி வச்சா எதை சொல்லிட்டாங்க பெரியவங்க, சும்மா சொல்லு, அவ்வளோதான். எந்த ஒரு செயலுக்கும் தகுதியை பற்றி பேசுவோம். சாஸ்திரத்தில் அதை முக்கியமாக பேசும். உதாரணமாக ராஜசூய யாகம் யார் செய்யணும்? ராஜா தான் செய்யணும். பிராமணர்கள் அதை செய்து வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ராஜசூய யாகம் ராஜா தான் செய்யணும். அதுபோல் ஒவ்வொரு செயலுக்கும் அதிகாரி யார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே வேதமானது சந்நியாசத்தையும் சொல்லியிருக்கின்றது. அப்போ சந்நியாசத்துக்கு அதிகாரி யார்? யார் சந்நியாசம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? சந்நியாசத்துக்கு யார் அதிகாரி என்றால் கர்மகாண்டிகள் சந்நியாசத்தை ஒத்துக்கிறதே இல்லை. வெறும் கர்மாவுக்குள்ளே இருப்பவர் கர்மகாண்டிகள் சந்நியாசத்தை ஒத்துக்கிறதே இல்லை. கர்மாவினாலே மோட்சம் கிடச்சுன்னு சொல்கிறாங்க. நல்லா ஒழுங்காக கர்மாவை செய்துக்கிட்டு மோட்சம் வரும்னு சொல்கிறாங்க. அப்பொழுது வேதம் சந்நியாசத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு செயல் செய்ய தகுதி இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. பார்வை இல்லாதவன், உடல் தகுதி அற்றவன், இவர்களுக்கு தான் உதவாக்கற, அவர்கள் தான் சந்நியாசத்துக்கு தகுதி என்று தெளிவாக சொல்லி விடுகின்றார். ஒரு பிரயோஜனமும் இல்லாதவர்கள், சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்கள், அவர்கள் தான் சந்நியாசத்துக்கு தகுதி என்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான பூர்வபட்சம். ஆட்சேபம். இது பூர்வபட்சம் என்னென்னா இது ஒரு முக்கியமான எதிர்கருத்து உடைய கருத்து, ஆட்சேபம். ஆனால் சங்கரர் சொல்லுகின்றார், யாருக்கு சந்நியாசத்தில் அதிகாரம் எப்பொழுது என்றால் ஞானம்தான் சந்நியாசத்துக்கு தகுதியை தருகின்றது. அப்போ அதிகாரி யாருன்னா ஞானி. எப்படிப்பட்ட ஞானி? ஞானி என்றால் அறிவை உடையவன். எப்படிப்பட்ட அறிவை? ஆத்மாவை பற்றி அறிவை உடையவன். உலகத்தில் நிறைய பிரான்ச் ஆஃப் நாலேஜ் நிறைய இருக்கு. ஆத்மாவை பற்றி அறிவை உடையவன், நான் ஆத்மா என்ற அறிவை உடையவன் தான் ஞானின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக இந்த ஞானம் வந்துவிட்டால் நாம் சாஸ்திரத்தை எங்கு எப்படி இருந்தாலும் நாம் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆத்மா என்ற அறிவு அவனுக்கு வந்துவிட்டால் அறிவில் சந்நியாசத்தை, அறிவில் செயலை துறக்கின்ற அந்த சந்நியாசத்தை யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டால் ஒரு கேள்வி கேட்பார், ஞானம் வந்திருக்கா? ஞானம் வந்திருந்தா ஓகே. பிறகு வைராகியம் வந்திருக்கின்றதா? எத் அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவரிஜேத் என்று ஜாப்பால உபனிஷத்து ஒரு உபனிஷத்து அது சொல்கின்றது. எந்த நிமிடத்தில் உனக்கு வைராகியம் வருகின்றது அந்த நொடியில் நீ அனைத்தையும் விட்டு விட்டு சென்று விடலான்னு சொல்கிறார். அனுமதி தருகின்றது. கூறாமல் சந்நியாசம் கொள், அவையுடைய வாக்கு. ஆக பூர்ண வைராகியம் உள்ளவனுக்கு சந்நியாசத்தை எடுக்காது என்று சொல்ல அதிகாரம் இல்லை. பூர்ண வைராகியம், முழுமையாக இந்த உலக விஷயங்கள் விவகாரங்கள் எதுலையுமே அவனுக்கு சுவையே இல்லை, ருச்சியே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு சந்நியாசத்துக்கு
சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது, அவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது, அவனுக்கு வேறு விவகாரம் இல்லை, வேண்டான்றான், அவ்வளோதான், எனக்கு வேண்டாம். ஞானம் வைராகியம் தான் தகுதி. இங்கே வெறும் வைராகியம் மட்டும் இருந்துட்டா போதாது, ஞானமும் இருக்கணும். என்ன ஞானம்? நான் ஆத்மா என்று சாஸ்திர ஞானம் இருக்கணும். இதில் வயது, ஆண் பெண், ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது. பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்ற எந்த விதமான பேதங்களும் இல்லை. அதிகாரித்துவம் என்னென்ன? விவேக வைராக்கியம் இருந்துட்டு சொன்னால் ஞானம் இருந்தால் அவர்கள் சன்னியாசத்துக்கு தகுதி. இப்போ வைராகியம் வந்தாயிற்று சொன்னால் குருவும் சத்குருவும் நமக்கு நல்ல ஒரு குருநாதர், சாஸ்திர விஷயத்தை சொல்லக்கூடிய குருநாதர் கிடைச்சிட்டார் சொன்னால் அவரிடத்தில் ஞானத்தை அடைந்து விடலாம். ஆனால் அவரிடத்துல இருந்து சன்னியாசம் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது, அவர் சன்னியாசம் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், சன்னியாசம் வாங்கிறதுக்கு போனாராம். சரிப்பா, சன்னியாசம்லாம் வேணால், காஃபிலாம் குடிக்கக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா சன்னியாசத்தை சன்னியாசம் பண்ணிட்டாராம். காஃபி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? காஃபிக்காக சன்னியாசம். அப்படி சில விஷயங்களுக்கு நம்ம அடிக்டாக இருக்கிறோம், உண்மை தானே? அந்த பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு இருப்பது. எப்படி இந்த பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்குமோ அதுபோல் நல்ல பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் நல்லது தானே, அப்படி வர்றது இல்லையே. ஆக ஞானம் வந்தால் அதுவே சந்நியாசத்துக்கு தகுதி என்கின்றார். அப்போ ஞானி எப்படி விவகாரம் செய்வான், எப்படி இருப்பான் என்பதை பகவான் இங்கே சொல்லுகின்றார். அதான் அந்த ஸ்லோகத்துக்கு, எந்த ஸ்லோகத்துக்கு முன்ன பின்ன அதுக்கு சில முகவுரையோடு போனால் தான் அந்த ஏன் எந்த இடத்த எதற்காக இதை சொல்கிறாருன்னு தெரியும். அதுக்காக தான் அதெல்லாம் பார்க்குறோம். ஸ்லோக சாரம் என்னவென்றால் 8வது 9வது ஸ்லோகம் இரண்டிலும் யாருக்கு சந்நியாசத்தில் அதிகாரம், யாரெல்லாம் கர்மத்தை துறக்க முடியும், யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கின்றதோ, வைராகியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த சந்நியாசத்தை, துறவை சாஸ்திரம் அனுமதி அளிக்கின்றது. அது என்ன சாஸ்திரம்னு அனுமதி அளிக்கிறது? அப்படிலாம் இல்லை. சாஸ்திரம்தான் நமக்கு கடமையை விதித்துள்ளது. அதே சாஸ்திரத்திடத்தில் தான் நமக்கு சந்நியாசத்துக்கும் அனுமதி வாங்க வேண்டும். இங்கே அனுமதி தருவது யார் என்றால் சாஸ்திரம் தெரிஞ்ச குருநாதர்கள், குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வழிகாட்டுவாங்க. இல்லை நானே பண்ணிட்டேன்னா அதெல்லாம் வேற. ஆக பகவான் தீவிர வைராகியம் உள்ளவனுக்கே சந்நியாசம் என்ற கருத்தை இங்கு, அந்த கருத்து கூட பேசல. ஞானத்தினால் சன்னியாசத்து அதிகாரம், அதை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். ஞானம்தான் சன்னியாசத்துக்கு அதிகாரம். அது உண்மைதான். ஞானம் இல்லாமல் சந்நியாசம் எடுத்தால் ரொம்ப கஷ்டம். அந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்க முடியாது, ஸ்திரமாக இருக்காது, பொருந்து இருக்காது, உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும் மனசு. ஆக எப்படிப்பட்ட ஞானம் உடையவனுக்கு கர்மங்களை துறக்க அதிகாரம் இருக்கின்றது? அவன் செயலுக்குள் இருக்கும் பொழுதும் எப்படி இருப்பான், எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான்? சாதாரணமாக அவனுடைய உடலிலிருந்து வெளிப்படுகிற சில செயல்களை எடுத்துக்கொண்டு பகவான் இங்கு பேசுகின்றார். அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படும் செயல்கள், உடல் மன இந்திரிய பிராணனிலிருந்து வெளிப்படும் செயல்கள் எடுத்துக்கொண்டு அவற்றில் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் ஞானி என்ன நினைக்கின்றான், அவைகள்லாம் செயல்படுகின்றது. நிறைய பேர் ஞானி சாப்பிட மாட்டான், பல் வளர்க்க மாட்டான், குளிக்க மாட்டான், என்னவோ சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவரும் எல்லாரை போல இருப்பார். அதுதான் சொல்லும், ஞானம் என்பது ஒருவனை அசாதாரணமாக இருக்க வைப்பதற்காக இல்லை, சாதாரணமானவனாக இருக்க வைப்பது தான் ஞானம். ஞானம் வந்துட்டு அவன் ஏதோ அப்படிலாம் வேறு மாதிரிலாம் நினைப்பான், வேறு மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் போல இருப்பான், எல்லாரும் போல தான் வாழ்வான், எல்லாரும் போல பார்ப்பான், எல்லாரும் போல பசி இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆமாம், என்ன இருக்குது அவனுக்கு வித்தியாசம் என்ன சொன்னால், இந்த ஞானிக்கு நான் ஆத்மா என்ற அறிவு இருக்கின்றது, மற்றவர்களுக்கு அது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஞானம் என்பது மனதில் இருப்பது, புத்தியில் இருப்பது, வேறு எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த உடல் மனம் புத்தி பிராணன் அவைகளுடைய செயல்களுக்குள் இவன் உடலிற்குள் இருந்து கொண்டிருந்தாலும் அவற்றில் செயல்பட்டு கொண்டிருக்கும்பொழுது ஞானி என்ன நினைக்கிறானா, பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இவைகளுடன் சேர்ந்து நான் செயல்படவில்லை, அவைகளுடைய செயல்களை செய்து கொண்டுள்ளது, நான் இவைகளுக்கு சாட்சியாக இருப்பவன், என் மீது இவைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டுள்ளது, நான் அவைகளுக்குள் இல்லை, நான் அவன் இல்லைன்னு சொல்கிறார். நடக்கினும் கிடக்கினும் செவ்விதிருக்கினும் சொல்கிறார் தாய்மனார். என்ன பண்ணாலும் நல்லருள் கேள்வியில் தொடக்கும் என் மனமற்ற பூரண வெளிக்குள் முடக்குவன் யான் பரமானந்த நித்திரை மூடிடுமே. நான் நடந்தாலும் செயல்பட்டாலும் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் சுகமாக இருந்தாலும் வேறு மாதிரி இருந்தாலும் கூட என்னோட மனமானது அமைதியாக அந்த பேரானந்தத்தில் திளைத்திருக்கும். எந்த செயலை செய்தாலும்
எந்நிலையை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடந்தனை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் பேரன்பால் மறவாமை தலை நிற்பார். சாக்கிய ஞானர் வரலாறுல சேக்கிழார் சொல்கிறார், என்ன பண்ணாலும் இறைவனுடைய அந்த எண்ணம் மனசிலே இருக்குது. இங்கே இறைவன் என்ற இடத்துல ஆத்மா அல்லது பிரம்மன் சொல்லி எடுத்துக்கணும். ஸ்லோக சாரத்தை பார்க்கலாம். இப்படி அவன் நினைக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட ஞானத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும்? கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கின்ற ஞானத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும் சொல்கிறார். ஏன் இங்கே சொல்கிறாரு? இதுக்கு முன்ன அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லிட்டார். அந்த ஞானத்தை கொடுத்துட்டார், ஞானத்தை கொடுத்துட்டார். ஆக இந்திரியங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்டுள்ளான். ஒவ்வொரு இந்திரியங்களும் அதன் விஷயங்களில் செல்கின்றது. கண்ணு பார்க்குது, காது கேட்கறது, நாக்கு சுவைக்கின்றது, நாக்கு பேசுகின்றது, மூக்கு நுகர்கின்றது, உடல் இந்த வெப்ப சலனங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் வேலையில் அது செய்கிறது. இப்போது ஒரு அலுவலகத்தில் மேனேஜிங் டைரக்டர் இருக்கார். அவர் இருப்பார் அறையில், மற்றவங்களெல்லாம் வேலை பார்த்து அவருடைய இருப்பில் மற்ற எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது போல் இங்கே ஆத்மாவாகி என்னுடைய இருப்பில் இவைகளெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குணங்களில் செல்கின்றது. நான் எதையும் செய்யாதவன். இது ஒரு அற்புதமான அறிவுங்க. இந்த அறிவு பகவான் நம்ம கொடுக்கின்ற அற்புதமான ஒரு கருத்து. நம்மை பற்றிய உண்மை ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறார். நீ ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை, அது சாட்சி மாத்திரமாக இருக்கின்றது. அவனுடைய இருப்பிலே இந்த உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டுள்ளது என்பது தெரிந்து கொள். இப்படி சிந்திக்கின்ற அவனுக்கு ஒரு செயலும் இல்லை, செயல் செய்ய வேண்டியதும் இல்லை. அவனுக்கே சந்நியாசத்தில் முழு தகுதி அதிகாரம் என்று சொல்லுகின்றார் பகவான். சொல்லுகின்ற வார்த்தை சென்ற ஸ்லோகம் 7வதுல குர்வன்னபி ந லிப்பியத்தே, ஞானி செயல்பட்டு கொண்டிருந்த பொழுதிலும் செயலினால் அவன் பந்தப்படுவதில்லை, தாக்கப்படுவதில்லை சொல்லி சொன்னார். என்ன செயலை செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை அப்படி சொன்னார். இந்த இடத்துல 8வது ஸ்லோகத்தில் ஞானி செயல்படுவதே இல்லைன்னு சொல்கிறார். செயல்பட்டாதானே ப்ராப்ளமே. ஞானி செயல்படுறது, ஞானி என்றால் ஆத்மா செயல்படுவதில்லை. ஆத்மாவும் ஞானியும் வேறு இல்லை. செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் பந்தப்படுவதில்லை, செயல்படுவதே இல்லை எனில் இதில் முரண்பாடு தெரிகிறது சொல்லி சொன்னான். மற்றவருடைய பார்வையில், உலக மக்களுடைய பார்வையில் ஞானி செயல்படுகின்றான். ஆனால் அவனுடைய திருஷ்டியில், பார்வையில் ஞானி செயல்படுவதே இல்லை. ஸ்வதிருஷ்டியா, அவனுடைய அறிவில், அவனுடைய தெளிவில் அவன் எதையும் செய்வதாக நினைப்பதே இல்லை. ஏதோ நடக்கிறது. அவன் செயல்பட்டு கொண்டிருந்தால்தானே பந்தப்படுவதற்கும் பந்தப்படாமல் இருப்பதற்கும் இந்திரியங்கள் செயல்படுகின்றது, மனம் செயல்படுகின்றது, புத்தி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றது. நான் இல்லை. செயல்படாதவனிடம் பந்தப்படுதல் படாதிருத்தல் என்பது கூட எங்கே வந்ததுன்னு கேட்குறார். போன்ற டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, கிளிப்பு இருக்குது, ஏதோ இருக்குதெல்லாம். இவைகளிடத்துல சென்று நீ இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேணும்னு சொல்லணுமா? அது எப்போ பந்தப்பட்டது? அது எப்போ செயல்பட்டது? எப்பவும் செயல்படவே இல்லையே. ஆக அது அதனால் ஒரு பந்தத்தை அடையவில்லை. ஞானி என்று செயல் செய்தான், ஆத்மா என்று செயல் செய்தது பந்தப்பட. மறுபடியும் சொல்கிறேன். இதெல்லாம் சாதாரணமாக கேட்கும்பொழுது, முதல் தடவை கேட்கும்போது ஏதோ சொல்கிறாங்க, ஒரு பிடிப்படாத. ஆனால் இதுதான் ஆத்மாவாகிய நம்மை பற்றிய ரகசியங்கள், இதெல்லாம் கருத்துக்கள். ஒரு வேல்யூ புரிஞ்சாதான் இந்த வார்த்தை, ஸ்லோகம், பகவானுடைய வார்த்தையில் நமக்கு அமுதமாக இருக்கும். இல்லைண்டா ஏதோ சொல்கிறாங்க, என்னவோ சொல்கிறாங்க. ஆக ஆத்மா என்று புரிந்த பொழுதும், ஆத்மாவை பற்றி புரியாத பொழுதும், அகர்த்தாவாகிய ஆத்மாவுக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை. இப்போ இன்னொரு கருத்து, நான் ஆத்மா என்று புரிந்த பொழுதுதான் நான் ஆத்மாவா, நான் ஆத்மா என்று புரியாத பொழுது நான் ஆத்மாவா இல்லையா? நான் ஆத்மா என்று புரியாத பொழுது நான் ஆத்மா தான், புரிந்த பொழுது நான் ஆத்மா தான். அவ்வளோதான். புரியாத பொழுது ஆத்மா இல்லை, இப்போ தான் புரிஞ்ச பொழுதும் ஆத்மா அப்படிலாம் கிடையாது. அதுபோல் செயல்படாத பொழுதும் நான் ஆத்மா தான், செயல்பட்டாலும் ஆத்மா தான். ஆத்மா ஒரு செயலையும் செய்வதில்லை. ஆக இங்கே இந்த ஸ்லோகத்தில் அன்றாடம் நடக்கின்ற செயல்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதும் நான் எந்த செயலையும் செய்யாதவன் என்று ஞானியானவன் நினைக்கின்றான். எது அவர் கற்பனையாக அவர் இஷ்டத்தை நினைக்கிறார் அப்படிலாம் இல்லை. இதுதான் உண்மை என்று புரிந்து அவன் அப்படி இருந்து கொண்டிருக்கின்றான். சாஸ்திரமும் சத்குருநாதர்களும் நமக்கு இந்த விஷயங்களை அழகாக உபநிஷதம், பகவத்கீதை போன்ற நூல்களிலிருந்து, வேத உபநிஷதங்களிலிருந்து நமக்கு இந்த கருத்துக்கள் எடுத்து வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய தன்மை விளக்கி சொல்லுகின்றார்கள். ஆக 8வது ஸ்லோகத்தின் முதல் வரி பார்ப்போம். நைவ கிஞ்சித் கரோமீதி,
ஞானியுடைய சிந்தனை, ஞானியுடைய மனதில் இப்படி நினைக்கின்றான். இதி என்றவரை ஞானியுடைய சிந்தனையாம். கிஞ்சித், கிஞ்சித் என்றால் ஏதாவது ஒரு செயலை, கரோமி செய்கிறேன், நைவ இல்லை செய்யவே இல்லை, நைவ ந இவ நைவ இல்லவே இல்லை, எதையாவது ஒரு செயலை நான் என்னவா ஒன்றுமே செய்தவனும் இல்லை செய்பவனும் இல்லை. எதையாவது ஒன்று எப்போனா ஏமாந்து செய்தது ஆத்மான்னா இல்லை, ஆனால் செய்கிறேன்னா அது நான் செய்யலப்பா, உடல் மனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ உடல் மனதே நான் இல்லை என்று பிரித்து விட்டான். இந்த உடலையும் மனதையும் நான் என்பதிலிருந்து விலக்கி விட்டான். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், உடல் மனதை நம்மில் ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோம். பாராதி பூத்தம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. தாய்மலர் சொல்கிறார், இந்த 5 பஞ்சபூதங்கள் நீ இல்லை, இந்த பஞ்சபூதங்கள் உருவான இந்த உடலும் நீ இல்லை, மனமும் நீ இல்லை, புத்தியும் நீ இல்லை. அப்போ நீ யார் என்றால் இவைகள் அனைத்துக்கும் ஆதாரமான சாட்சியான ஆத்மாவை நீ என்றான்னு சொல்கிறார். அப்படி ஐயன் சொல்லி சொன்னால் குருநாதர் அன்பாய் உரைத்த சொல். எவ்வளோ அழகாக அன்பாக பிரியமாக என்னை உட்கார வச்சு எனக்கு நேரம் கொடுத்து எனக்கு புரிய வச்சார் ஐயன். அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம். ஆனந்தம்னா சந்தோஷம்னு ஒரு அர்த்தம். ஆனந்தம் என்பது எங்கள் ஆத்மான்னு எடுத்துக்கணும். ஆத்மாவும் ஆனந்தம் வேறு வேறு இல்லையே. கரோமி என்றால் எதையாவது ஒரு செயலை செய்கின்றேன் என்று நினைப்பதும் இல்லை. யார் அப்படி நினைப்பதில்லை? யுக்தக மன்யேத தத்துவவித்து, மன்யேவ தத். இங்கு ஞானிக்கு பகவான் 2 சொற்களை பயன்படுத்துகின்றார். ஒரு சொல் யுக்தக, இரண்டாவது சொல் தத்துவவித்து. தத்துவவிது சொல்கிற தத்துவம் சொல்லி சொன்னால் ஆத்மஸ்வரூபம். ஆத்மனக யதார்த்தம் தத்துவம், ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபம், இயல்பான தன்மை, உண்மையான தன்மை, அதுதான் ஸ்வரூபம். வித்து என்றால் அறிபவன் அல்லது அறிந்தவன். தத்துவ வித்து என்றால் ஆத்மாவின் யதார்த்த ஸ்வரூபத்தை அறிந்த. யதார்த்த ஸ்வரூபம்னா உண்மை நிலையை உள்ளபடி அறிந்தவன். உள்ளதெல்லாம் உள்ளபடியெல்லாம் உள்ளபடி காணின்னு சொன்னார். அங்கே கயிறு இருந்தால் கயிறு தான் பார்க்கணும். அதை பாம்பான்னு நினச்சோம்னா உள்ளபடி பார்க்கல, வேறு ஏதோ அது மேலே ஏற்றி வச்சுட்டோம். அப்படி இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பார்ப்போம். நான் ஆத்மா என்பதை, நான் ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன் என்பதை அவன் புரிந்திருத்தல். நான் எதுவோ அதை அதுவாக அப்படியே புரிந்திருப்பது. அது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி வேறு எதோ சேர்த்து வச்சு புரிஞ்சிக்கல. உள்ளதை உள்ளபடி அறிந்தவன். ஆக இங்கே ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன? அகர்த்தா, அபோக்தா, நித்தியன், சுத்தன், முக்தன். இந்த அறிவை அறிந்தவன் யுக்தக. இந்த அறிவை அறிந்தவன் யுக்தன் சொன்னால் பொருந்தியவன். இந்த அறிவில் பொருந்தி இருப்போன்னு சொல்லி அர்த்தம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வாத்தியார் என்ன பண்ணுவார், கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் எதுன்னு சொல்லுவார். அதுபோல் அவனுக்கு இந்த அறிவு இயல்பாக இருக்கும். இந்த அறிவிலேயே பொருந்தி இருப்பவன், சந்தேகமே இல்லை. யார் யார் எனக்கு வந்து போதித்தும் என் அறிவினை மயக்க வசமோன்னு சொல்கிறார். நடுவில் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியா, அப்படிலாம் இல்லை, இப்படி தான், சந்தேகம் இல்லை. ஆக சில பேருக்கு அறிவு இருப்பது போல இருக்கும், ஆனால் அது நிற்காது, போய்விடும் சொல்கிறார். ஆக இங்கு எந்த சூழ்நிலையிலும் அறிவை இழக்காதவன். என்ன அறிவை? நான் ஆத்மா என்ற தெளிவாக புரிந்த அறிவை இழக்காதவன். நம்முடைய மனதிலும் சில நேரங்களில் இந்த அறிவு அல்லது அமைதி, மன ஒருமுகப்பாடு இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் சில சூழ்நிலைகளில் கவனம் பிசகி விடுகின்றது. ஆக இங்கே யுக்தக சொல்லி சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் இந்த தத்துவம் போகாமல் இருப்பவன், இந்த தத்துவ அறிவில் நிலை பெற்றிருப்பவன் சொல்லி அர்த்தம். வியாசர் தன்னுடைய மகனாகிய சுகரை ஜனகர் இடத்துல அனுப்பினார். அனுப்பிய பொழுது அவருடைய அரண்மனையை சுற்றி பார்த்து வர சொன்னார். அரண்மனையில் என்னென்ன நடக்கும், எல்லா விவகாரங்களும் இருக்கும். ஆனால் ஒரு விவகாரமும் அவரை ஈர்க்கவில்லையா. அந்த விவகாரங்கள் எதுவுமே அவரை ஈர்க்கின்ற சக்தி அற்றுவிட்டது. நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கே, அருமையாக ஏசிலாம் போட்டு அழகாக அடுக்கி வச்சு பலன்னு இருக்கும், எல்லாம் கூப்பிடுவாங்க. நாம் நினைப்போம் சும்மா எதுக்கும் நம்மளை கூப்பிடுறாங்க என்ன அவர்னு. அவங்க தெரியும், போய் பார்ப்போம். ஒரு 100 பொருளை பார்த்தா 10 பொருளில் மனசு போகும், ஆனால் நிச்சயமாக 2 பொருளை ஒரு பொருளை வாங்குவோம். அதுதான் அவனுக்கு அச்சீவ்மெண்ட். அதுக்காக தான் அப்படி கூப்பிட்டு பார்க்க சொல்கிறது. அதுபோல் இவனை எதுவுமே ஈர்க்கவில்லையா. அவரை ஈர்க்கின்ற சக்தி அங்குள்ள எந்த பொருளுக்கும் இல்லை. கவனம் பிசகாமல் சிதறாமல் சுற்றி வந்தார் சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற மனிதன் தான் யுக்தாக. எந்த விஷயமும் அவர் கவனத்தை கவரவில்லை, ஈர்க்கவில்லை. எப்பொழுது ஒரு விஷயம் நம்ம ஈர்க்கும் என்றால் அந்த பொருளிற்கு நாம் கொடுத்த ரியாலிட்டி,
சத்தியத்துவ புத்தி அதுதான் நம்ம ஈர்க்கும். அதற்கு நாம் சத்தியத்துவத்தை கொடுக்கவில்லை என்றால், முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை, ரியாலிட்டி கொடுக்கல சொல்லி சொன்னால் அது நம்மை ஈர்க்காது. குழந்தை இடத்துல ரூபா நோட்டை கொடுத்தா அது என்ன பார்க்கும்? வெறும் பேப்பராக தான் பார்க்கும். அதுக்கு யார் அந்த வேல்யூவை கொடுத்து வச்சாங்கன்னா நாம தான். குழந்தை இடத்துல ஒரு 2 பலூனையும் ரூபா நோட்டையும் கொடுத்தா என்ன பண்ணோம்? பலூனை எடுத்துகிட்டு ரூபா நோட்டை போட்டுட்டோம். அதுக்கு அதில் சத்தியத்துவம் புத்தி இல்லை, ரியாலிட்டி. நமக்கு என்ன அதில் ஒரு ஏற்றி வச்சிருது, இந்த ரூபா இவ்வளோ வேல்யூ. ஆக ஞானிக்கு அனைத்தும் மித்தியாவாக ஆகிவிட்ட காரணத்தினால் எதுவும் இவருடைய மனதை ஈர்க்கவில்லை. எதுவுமே அவர் ஈர்க்கின்ற சக்தி அற்றதாகிவிடும். அதைத்தான் யுக்தக என்கின்ற சொல்லில் பகவான் குறிக்க விரும்புகின்ற அர்த்தம். சுருக்கமாக பிரம்மனிஷ்டன் சொல்லலாம். தான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன் என்ற அறிவில் நிலை பெற்று இருப்பவர், நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்கிறார். நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவே பிரம்மமே என்கின்ற அறிவில் நிலை பெற்றிருப்பவர். மன்யேத்த நினைக்கின்றான் என்னவென்று, முதல் வரி நைவ கிஞ்சித் கரோமி இதி மன்யேத்த. தத்துவ ஞானத்தில் நிலை பெற்றவன் நான் எதையும் செய்யவில்லை என்று நினைக்கின்றான். இதி என்பதுடன் மன்னியவை சேர்த்துக்கணும். எவன் தத்துவத்தை அறிந்தவனோ அவன் நிலை பெற்றவன். அப்படிப்பட்டவன் இப்படி நினைக்கின்றான். நான் கர்த்தா இல்லை, நான் அகர்த்தா அபோக்தா என்ற அறிவை உடையவன் இந்த ஞானத்தில் நிலை பெற்று நிற்கின்றான். என்ன செயல்களில் இவன் இவ்வாறு நினைக்கின்றான்? காலையில் பல் துலக்குவதிலிருந்து சொல்லலாம் சொல்றார் பகவான். சிலவற்றை கூறுகின்றார். அவைகள் நடக்கும் பொழுது நான் ஒன்றும் செய்யவில்லை நினைக்கிறேன். ஏதோ நடக்கிறது, அவ்வளோதான். நாமளும் இப்போ செய்கிற சில செயல் அனிச்ச செயல்கள் நடந்துக்கிட்டு நம்ம நினச்சி செய்யலை. ஆனாலும் கூட இவன் எல்லா செயல்களையும் அப்படி தான் இருப்பானா. எல்லாம் அது எதோ நடக்கிறது, அது நடக்கிறது. பிறகு யார் எதை செய்கிறார்கள், இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் சொல்லி கேட்டால் 9வது ஸ்லோகத்தில் 2வது வரையில் சொல்லுவார். அங்கே பார்க்கலாம். இங்கு என்னென்ன செயல்கள் என்பதில் முக்கியம் தாத்பரியம் இல்லை. என்ன வேண்டுமானால் சேர்த்து கொள்ளலாம். அவை அந்தந்த செயல்களை செய்து கொண்டுள்ளது. இந்த செயல்கள் இந்திரியங்கள் அந்த விஷயங்களின் நோக்கில் இவைகள்லாம் நடந்து கொண்டுள்ளது. நான் ஒன்றும் செய்யவில்லை நினைக்கின்றான். ஆக 8வது ஸ்லோகத்தின் 2வது வரி பார்ப்போம். பஷ்யன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் பார்க்கவில்லை. 9வது ஸ்லோக கடைசியில் இருக்கக்கூடிய அப்பி என்ற வார்த்தை இருக்கின்றது சொல். ஆமாம், அந்த அப்பி என்ற வார்த்தையை ஒவ்வொன்றிலும் சப்ளை பண்ணிக்கணும், சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பி என்றால் ஈவன் தோ. ஆமாம், ஈவன் தோ இருக்கும் பொழுதும் அல்லது இருந்த போதிலும். ஸ்ருண்வன் அப்பி கேட்கும் பொழுதும். இவைகளெல்லாம் இந்திரியத்துடைய செயல்கள். நான் என்ன ஆத்மா ந ஆத்மனக, ஆத்மாவுடைய செயல் இல்லை. கேட்பதும் பார்ப்பதும் ஆத்மாவுடைய செயல்கள் இல்லை. ந ஆத்மனக. இந்த ஆத்ம ஞானம் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு ஞானம் எல்லாருக்குள்ளே இருக்கணும். இதை அப்படியே படித்து விட்டு போவதனால் மட்டும் பலன் இல்லை. நம்முடைய விவகாரத்தில் எப்படி பயன்படுகின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த அறிவு நம்முடைய மனதிலே எப்பொழுதும் ஒரு மூலையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். சாதாரணமாக ஆரம்பத்தில் அந்த அறிவு ஒரு அலர்ட்னஸ் இருக்காப்புல இருக்கும். அப்புறம் அது நம்முடைய இயல்பாகிவிடும், ஸ்பான்டேனியஸ் ஆகிடும். அது வரையில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அலர்ட்னஸில் அவேர்னஸில் இருக்கணும். நம்முடைய விவகாரங்கள் எப்படி பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இந்திரியங்கள் என்னுடையதில்லை. நான் யார்? நான் சாட்சி மாத்திரமே. அவஸ்தாத்ரய சாட்சி எங்கே பார்த்துருக்குறோம்? தத்துவபோதத்தில் பார்த்துருப்போம். அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தன்னா என்ன? கனவு, நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். இந்த மூன்றிலும் இருந்தவன் யார்? ஒரே ஆளா வேறு ஆளான்னா? ஒரே ஆள் தான். அது என்னவா இருந்தான்? சாட்சி மாத்திரமாக. இந்த இந்திரியங்கள் என்னுடையதில்லை. நான் யார்? சாட்சி. என்னுடைய இருப்பில் இவைகளெல்லாம் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஸ்பர்ஷன் தொட்டுணர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், தொடு உணர்ச்சியிலும். ஜிக்ரன் சொல்லி சொன்னால் நுகரும் பொழுதும் நான் நுகர்பவன் இல்லை. அஷ்ணன் சாப்பிடும் பொழுதும் நான் சாப்பிடுபவன் இல்லை. வியாசர் ஒரு முறை யமுனை நதி கரைக்கிட்டுக்கு வந்திருந்தாராம். ரொம்ப பசி எடுத்து தான். அந்த பையன்கிட்டலாம் கேட்டாராம். அங்கே ஆடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு, இந்த பையன் மாடு மேய்ச்சி பசி எடுக்குதுன்னா அவங்களாம் ஏதோ பாலை கறந்து ஏதோ கொடுத்து அவங்க கையில் இந்த உணவெல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யமுனை இடத்துல சொன்னாராம், நான் இன்று முழு விரதம் இருந்தது உண்மையானால் எனக்கு வழிவிடுனாராம்.
பசங்களாம் பார்த்தாங்களா, இப்போ தானே தாத்தா நல்லா வாங்கி சாப்பிட்டாரு. என்ன சொல்கிறார் பாருன்னா, நான் சாப்பிடல, ஆத்மாவாகி நான் சாப்பிடல, வயிறு தான் சாப்பிட்டது. ஆனால் இந்த அறிவு கொஞ்சம் ஜாகிரதையாக பயன்படுத்தணும். நம்ம ஏமாற்றிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. சாப்பிட்டது உடல், வயிறு, மனம், வாய், நான் இல்லை. கிருஷ்ணன் நடந்து கொண்டுள்ள பொழுதும், நகரும் பொழுதும், நடக்கும் பொழுதும் நான் நடக்காதவன். காலானது கர்மேந்திரியம், பாதம், பாயிறு, உபஸ்தலம் சொல்லும் வரப்பு, பாதம் அதனுடைய செயல். இதுக்கு முன்னே சொன்னது ஞானேந்திரியங்கள் செயல். நடத்தல் என்பது கர்மேந்திரியங்களுடைய செயல். ஸ்வபன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நான் செய்யாதவன். ஸ்வசன் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுதும் இது பிராணனுடைய செயல், என்னுடைய செயல் இல்லை. அடுத்து 9வது ஸ்லோகம் முதல் சொல் பாருங்க. பிரலபன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் நான் பேசாதவனே. சில நேரம் பேச வார்த்தை விஷயம் உள்ளே இருக்கும், மௌனத்தில் பேச மாட்டோம். ஆனால் பேசினாலும் பேசாவிட்டாலும் நான் பேசாதவனே. இதுதான் மௌனத்தின் உச்சநிலை சொல்கிறார், பேசாத நிலை. தூசா மணியும் துகிலும் புனைவா ஈசா நேசா உணதருளால் ஆசா நிகழன் துகளாகிய பின் பேசாத அனுபூதி பிறந்ததுவே. ஆசையெல்லாம் மனசில் போச்சுன்னா பேச்சு வருமானம். அதனால தான் பெரிய மௌனத்தின் வைப்பு. சித்த மௌனம், செயல்வாக்கெல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரம். என் மனதில் ஞானம் நான் ஆத்மா என்று புரிந்த பிற்பாடு சித்தமும் மௌனமாகிவிட்டது, என் செயலும் மௌனமாகிவிட்டது. ஆகினால் இதுதான் சுத்த மௌனம்னு சொல்கிறார். இதை தேவைக்கு கேட்டால் ஏதோ பேசுவார், இல்லைன்னா அவ்வளோதான் இருந்தது. ஆக இதுவும் கர்மேந்திரியம், நாக்கினுடைய செயல். எது பேசாத நிலை கர்மேந்திரியத்தினுடைய செயல். விஸ்ருஜன் மலம் கழிக்கும் பொழுதும், கிருண்ணன் கையில் ஒரு பொருளை எடுக்கும் பொழுதும் இது கையினுடைய செயல். உன்மிஷன் கண்ணை திறக்கும் பொழுதும், நிமிஷன் கண்ணை மூடிய பொழுதும், இவைகளை சாஸ்திரம் பிராணனுடைய செயல்கள் என்று சொல்லும். ஆக கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பிராணன் இவைகளுடைய செயல்கள் நடந்து கொண்டுள்ள பொழுதும், இவைகள் செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுதும், நிமிஷன் அபி செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவன் எப்படிப்பட்ட அறிவுடன் இருக்கின்றான், என்ன காரணத்தினால் ஞானியானவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நான் செய்யவில்லை என்று இருக்கின்றான் என்றால், இப்படி நினைக்க அவனால் எப்படி முடிந்தது? கடைசியில் சொல்கிறார் பாருங்க, இந்திரியாணி இந்திரியங்கள், ஞான கர்ம இந்திரியங்கள், பிராணன் அனைத்தையும் சேர்த்துக்கணும். இந்திரிய ஆர்த்தேஷு அந்தந்த இந்திரியங்கள் அதன் விஷயங்களில் சென்று கொண்டுள்ளது. வர்தந்தை செய்கின்றன, இருக்கின்றன, செல்கின்றன. நான் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் அந்தந்த விஷயங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. இவ்விதம் ஞானியுடைய எண்ணமா தாரையன் அவதாரையன், நிச்சயம் செய்தவனாக. அவதாரை என்றால் நிச்சயம் செய்தல் சொல்லி அர்த்தம். இப்படி நிச்சயம் செய்த காரணத்தினால் நான் ஒன்றும் செய்பவன் அல்ல என்று நினைக்கின்றான். இதெல்லாம் ஒரு அறிவு. இது இந்த அறிவு பகவான் கொடுக்கின்றார், சும்மா எதுவும் சொல்லலை. இப்போ பாருங்கள், உபநிஷத்து மற்றதாவது ரிஷி முனிவர்கள் நமக்கு கிரகித்து கொடுத்தது. பகவத்கீதை இறைவனே தன்னுடைய வாக்கினால் சொன்னது, நேரடியாக நமக்கு சொன்ன வார்த்தைகள். அதெல்லாம் அப்படியே இருக்க உண்மைகள், ரகசியங்களை அப்படியே நமக்கு கொடுக்குறார். உடல் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை நோக்கி செல்கின்றன, நான் எதையும் நோக்கி செல்வதில்லை, செல்லவும் இல்லை. கண் அதன் ரூபம் என்ற விஷயத்திலும், ஒன்றும் காது சப்தம் என்ற விஷயத்திலும், நாக்கு பேசுகின்ற விஷயத்திலும், சுவை என்ற விஷயத்திலும், இப்படி ஒவ்வொரு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அதன் விஷயங்களில் செல்கிறது. கால் நடத்தல், கையானது எதோ எடுக்கிறது, கொடுக்கறது, ஏதோ பண்ணுறது. ஆமாம், அதன் விஷயங்களில் சென்று கொண்டுள்ளது. நான் என்னென்னா வேடிக்கை பார்க்கின்றேன்னு சொல்கிறார். நான் வேடிக்கை பார்க்குறேன், அதை செய்துக்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போது அவைகள் இருந்தெல்லாம் தன்னை பிரித்து கொண்டான். அவைகளில் நான் என்று வைத்திருந்த அந்த எண்ணங்களை எல்லாம் விலக்கி கொண்டான். நம்முடைய மனம் இந்திரியங்களையே வேடிக்கை பார்த்தல். இவைகளுக்கு வேறாக இருக்கின்றேன், நான் ஒன்றும் நைவ செய்பவன் இல்லை. இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பிரலாபம் என்றால் உணருதல் சொல்லி அர்த்தம். நாமும் தேவையில்லாததை பேசிவிட்டு இவைகள் கர்மேந்திரிய செயல்கள் என்று அப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. கோபப்பட்டு விட்டு நான் கோபப்படலைன்னு சொல்லக்கூடாது. அதான் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். கர்மேந்திரத்தை சாட்சியாக வைத்த மனம் கோபப்படுகின்றது. ஆமாம், ஞானியானவன் என்ன பண்ணுறான், சாட்சியாக இருந்து செயல்களை செய்கிறான். ஏற்கனவே அவன்
இந்த நல்ல குணங்களிலெல்லாம் பண்புகளிலெல்லாம் சிறந்தவனாக இருந்து கொண்டிருப்பான். அவன் நினைச்சாலும் தர்மத்தை மீறி செயல்பட முடியாது. அந்த பக்குவத்தெல்லாம் பெற்ற பிறகுதான் அப்படிப்பட்ட மனதில்தான் இவன் சிரவணத்தை செய்து மனனத்தை செய்து நிதித்தியாசனத்தை செய்து ஞான நிஷ்டனாக இருந்து கொண்டுள்ளான். அப்படிப்பட்டவன் இப்படியெல்லாம் நினைக்கின்றான், பார்க்கின்றான் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஆக ஞானி சாட்சியாக இருந்து செயல்களை செய்கின்றான். குழந்தைகளிடத்தில் சில நேரத்தில் கோபப்படும், உண்மையான கோபமா போலியாக கோபப்படும், அது அரட்டி மிரட்டுவோம், உண்மையிலே கோபப்படலை. ஆமாம், மற்றவங்களுக்கு தெரியும் போலியாக கோபப்படணும், அது ஆனால் உண்மையிலே பண்ணுற போல் அப்படி கொஞ்சம் மிரளும். அது போல் அப்போது அப்படி நம்ம போலியாக கோபப்படும்போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷமாக வேறு இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதுபோல் ஒரு செயல் செய்து நம்முடைய மனதில் கில்ட்டி ஃபீலிங் வரவில்லை சொன்னால் நான் சாட்சியாக இருந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லாமல் செயல் செய்து குற்ற உணர்வு நம்முடைய மனதில் வந்தால் நாம் சாட்சி பாவத்தில் இல்லை என்று பொருள். ஆக இந்திரியத்தோடு அந்த இந்திரியங்களோடு அபிமானித்தால் அல்லது அபிமானம் வைத்துள்ளதால் நமக்கு என்ன, அவைகளை நான் செய்கின்றேன் நினைக்கின்றோம். அவைகளில் நமக்கு அபிமானம் இல்லாத பொழுது ஏதோ அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கு, நான் இல்லை அப்படி சொல்லி இருப்பது. செய்த செயல் நம்மை பாதிக்கவில்லை என்றால் நாம் கவனமாக செயல்களை செய்துள்ளோம் என்று பொருள்னு சொல்கிறார். இன்னொரு கோணத்தில் கவனமாக இருந்துள்ளோம்னு சொல்கிறார். நம்முடைய செயல் அல்லது நம்முடைய சொல் செயலுக்கு பிறகு குற்ற உணர்வு வரக்கூடாது. நாம் எதை செய்தாலும் எதை பேசினாலும் பேசிய விஷயத்தில் செய்த செயல் நமக்கு குற்ற உணர்வு கில்ட்டி ஃபீலிங் வரக்கூடாது சொல்கிறார். குற்ற உணர்வு வரக்கூடாது என்ற குற்ற உணர்வு நமக்கு வந்தால் குற்ற உணர்வு வரக்கூடாது என்ற குற்ற உணர்வு நமக்கு வந்தால் நாம் முன்னேறி கொண்டுள்ளோம் இந்த ஆன்மீக சாதனத்தில் என்று பொருள். நம்முடைய செயல்களை செய்வதற்கு முன்பாக அது அறிவுக்குள் சென்று வந்தால் நிகழ்ந்தால் அது நம்மை பாதிக்காது. எந்த செயலையும் நாம் அறிவுபூர்வமாக செய்வதில்லை, உண்மையில் நாம் அறிவில் வாழ்வதில்லை, மனதில் தான் வாழ்ந்து கொண்டுள்ளோம். மனதில் தான் வாழணும், அறிவில் வாழ்வதில்லை. அறிவு சரியாக வழிகாட்டிடும், ஆனால் அந்த அறிவை ஓவர் பவர் பண்ணி மனசு தான் செயல்படும். அறிவு சரியாக சொல்லிடும், இது சாப்பிடாத உனக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அறிவு சொல்லிட வரும்பொழுது மனசு பரவாயில்ல வெய் இன்னும் கூட ஒன்று வைப்பான் அப்படி தான் சொல்லும். சாப்பிட்டுக்கலாம், இப்போ என்ன, அப்போ பார்த்துக்கும், கூட நடந்துக்கலாம், இல்லை 2 மாத்திரை கூட போட்டுக்கலாம், அப்படி தான் இருக்குது. அப்படி சொல்கிறது மனசு, அறிவு சொல்லிடுது, வருது பார். அதாவது ஞானி என்ன பண்ணுவான், ஏதாவது வந்தால் வரும்பொழுது அப்பா இது நம்ம எதிரி வரான்னு சொல்லி நினச்சிக்கு வரான். மற்றவங்களுக்குலாம் என்ன வந்து அவஸ்தைப்பட்ட பிற்பாடு தான் அது எதிரின்னு தெரியும். ஞானிக்கு நித்திய வைரி நாம் சொல்லிடுறார், எப்பவுமே அவனுக்கு தெரியுமா எதிரி தான் வந்து தான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண்ணை சொல்லி. ஆக நம்முடைய செயல்களை செய்வதற்கு முன்பு அது அறிவுக்குள் சென்று வந்தால் நிகழ்ந்தால் அது நம்மை பாதிக்காது. அது ஒரு உதாரணம் சொல்கிறார். தண்ணீர் இருக்கே, அது ஃபில்டருக்குள்ளே போயிட்டு வந்தால் பியூரிஃபை வாட்டராக நமக்கு கிடைக்கிறது, இல்லைன்னா அப்படியே போய் ராவாக கிடைச்சிக்கிட்டு, அது போலன்னு சொல்லிடுறார். இங்கே அக்வா கார்டு எதுன்னா ஞானம் தான் சொல்லிடுறார், ஞானம் சொல்லிடுறார். ஆக இந்த ஸ்லோகம் ஞான நிஷ்டையினுடைய உச்ச நிலையிலிருந்து பகவான் பேசுகின்ற பேச்சு இது. இந்த ஸ்லோகம் சாட்சியாக இருக்கின்ற ஞானியுடைய மனநிலையை கூறினார். அதனால் எந்த செயலும் ஞானியை பாதிக்காது. அடுத்த ஸ்லோகத்தில் ஞான நிஷ்டையிலிருந்து கர்மயோகத்திற்கு இறங்கி வந்து விடுவார். அடுத்த ஸ்லோகங்கள் கர்மயோகத்தை பேசுகின்ற ஸ்லோகங்கள். 10வது ஸ்லோகம். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. இந்த 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகங்கள் கர்மயோக லட்சணங்களாக வருகின்ற ஸ்லோகங்கள். 2வது 3வது அத்தியாயங்களில் கர்மயோகத்தை பற்றி பகவான் ரொம்ப அழகாக பேசினார். அதைவிட இங்கு மிக தெளிவாக பேசுகின்றார். கர்மயோக சாரமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். கர்மயோகத்துக்கு தெளிவான ஸ்லோகங்கள் வேண்டுமென்றால் இந்த 3 ஸ்லோகங்களை சொல்லலாம். அங்கேயும் பார்த்தோம் கர்மயோகத்தை.
ஏன் இங்கு கர்மயோக விளக்க கருத்துக்கள் ஸ்லோகங்கள் சந்நியாச யோக அத்தியாயத்தில் வருகின்றது? சந்நியாச அல்லது ஞான யோகத்தை சொன்ன பகவான் திடீரென்று அர்ஜுனோட முகத்தை பார்க்குறாராம். அதனால தான் சொல்லணும், ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது மாணவரோட முகத்தை பார்க்கணும். ஒரு மாதிரி தெரிஞ்சிருதுன்னா கொஞ்சம் எப்படி மாற்றி சொல்லலாம், புரிய வைக்கலாம்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் என்னென்னா, இந்த கருத்தெல்லாம் நேரில் கேட்டுட்டு பிறகு ஆன்லைனில் கேட்டுக்கலாம். எடுத்த எடுப்புலேயே ஆன்லைன்லேயே கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா அது ஆன்லைனாகவே போயிட்டுருக்கோம். நேருக்கு நேராக குருநாதர் முகத்தை பார்த்து மனநிலையை பார்த்து அந்த வார்த்தைகள் அவங்கள மனதில் போய் இது தைக்கணும், போகணும். ரொம்ப முக்கியம். இது சொல்லுவாங்க, காந்தாரி கணவனுக்காக கண்ணை கட்டிக்கிட்டாங்க, ஆனால் ஒரு பிள்ளையும் பார்த்து வளர்க்கலை. அதனால் எல்லாம் என்ன ஆச்சுன்னா தெரியும் நமக்கு. அது நேருக்கு நேரப்பா நம்ம சில நேரத்தை சொல்லணும், வீடுங்கள் நம்ம குழந்தைங்க பார்த்தா இங்கே பாருங்கள், என் முகத்தை பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு. ஏன் அந்த இது இருக்குது. அப்போது அந்த மனதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரியான விஷயங்கள் உள்ளே போகும் மனசுக்குள்ளே. ஆக இந்த சந்நியாச ஞான யோகத்தை சொன்ன பகவான் திடீரென்று அர்ஜுனோட முகத்தை பார்க்குறாராம். அவனுக்கு இதெல்லாம் எங்கேயோ மிக தூரமாக இருக்கின்றது போல் பகவானுக்கு நினைப்பு வந்துடுச்சான். சரி, நீ எங்கேயோ தூரமாக இருக்க நினைக்கிற, நீ எங்கே இருக்கிற அங்கேயே நான் வரேன். நீ எந்த இடம்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை, நீ எந்த நிலையில் இருக்க உன் மனநிலை, அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படி சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறான்னு சொல்லி சொல்கிறார். விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், நாம் எங்கே இருக்கின்றோம் என்றும் நமக்கு புரியணும். பின் எங்குள்ளோமே அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரமானது. நிறைய விஷயங்கள் சொன்னாலும், பெரியவர்கள் எத்தனை சாதனங்களை சொன்னாலும், எந்த சாதனம் நமக்குரியது என்பது நாம் முடிவு பண்ணணும். அதில் சந்தேகம் இருந்தால் சம்பிரதாயமாக வந்த குருமார்கள் யாருக்கு எந்த சாதனம் வேண்டும் என்று அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் எல்லா சாதனமும் பொருந்தி விடாது. சாதனங்கள் நிறைய இருக்குது. அது யார் யாருக்கு என்று நிர்ணயம் செய்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தான் நாம் முன்னேற்றம் அடைய முடியும், அடைய முடியும். ஆக நைவ கிஞ்சித் கரோமீதி, எதையும் நான் செய்யவில்லை என்று நினைப்பவரை பற்றி பேசினார். அடுத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டுள்ளேன், சர்வம் கரோமி என்ற சாதாரணமான ஆளை பற்றியும் பேச வேண்டுமே. நைவ கிஞ்சித் கரோமி, எதையும் செய்யவில்லை என்கின்ற ஞானியை பற்றி பேசினார். இல்லை ஒரு சாதாரண நான் எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருக்கேனே அப்படி சொல்கிற ஆளை பற்றி பேசணுமே. அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதையும் பேசணும். நான் தான் செய்தேன் என்று பேசுபவனுக்கு நானுக்கு அவ்வளோ சக்தி இருக்கான். ஆமாம், நான் என்று மார்தட்டும் பெருமாள், நான் எனும் அகந்த எவர்க்கும் நலிந்தவுடன் ஜெகமாகி நாயனாவாகி தான் வளரமித்தால் தொடரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்றவல்லார். ஊன் என்றும் உடல் என்றும் கரணம் என்றும் உள்ளென்றும் புறம் என்றும் ஒழியான் என்றதெல்லாம் தாய்மலரும் பேசுகிறார். அந்த கருத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் என்பது எல்லாத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டோம். நான் என்பவர்கள் எங்குள்ளார்கள், எங்கு இருப்பார்கள், அங்கேயே இருக்கட்டும் என்று. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா கர்மாவில் இருப்பார்கள், அவர்கள் கர்மயோகத்தில் இருப்பார்கள். ஆக இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கரர் கூறுகின்றார், யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவருக்கு சந்நியாசத்தில் அதிகாரம் இல்லை. எந்த ஞானம் யாருக்கு இல்லை? அகம் கரோமி இத்தி பாவக, நான் செய்கின்றேன் என்று யார் நினைத்து கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு கர்மத்தில் தான் அதிகாரம், சந்நியாசத்தில் அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? செயலை கொடுக்க வேண்டும். செய்கின்றேன் என்று நினைப்பவர்களுக்கு கர்மாவை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார். ஒரு ஆசிரமத்தில் ஒரு 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு, சாமி நாங்கள் உங்களை படிக்க வந்திருக்கோம், எங்களுக்கு நல்ல பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும். அப்போ சாமி சொன்னாராம், சரிப்பா, சரி ஒரு வாரம் இருங்க, அப்புறம் உங்களுக்கு நான் பாடம் சொல்லித்தரேன். சரி, சாமி தான் ஒரு வாரம் சொல்லிட்டார். ஆசிரமத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் சொன்னாராம், இங்கே பக்கத்தில் எங்கே மார்க்கெட்டு கடைலாம் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வரதுக்காக போயிட்டு வந்தார். இன்னொருத்தர் பார்த்தாராம், அங்கே கோயில் அது இது பூஜைகள் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனாராம். இன்னொருத்தர் பார்த்தாராம், லைப்ரரி எங்கே இருக்குது, அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாராம். சரி, ஒரு வாரம் பொறுத்து வந்தாராம். அந்த ஒரு பாடு கொஞ்சம் வெளியெல்லாம் ஊர் சுற்றுறவருக்கு ஊர் சுற்றுற வேலையை கொடுத்தார். கோயிலில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் அந்த கோயிலுக்கு உரிய உதவிகள்லாம் பண்ணுற வேலையை கொஞ்ச நாள் பண்ணு, கொஞ்சம் ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு பார்க்கலாம். இந்த லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க. அவர் வா உட்காருப்பா பாடம் சொல்கிறேன்னு சொன்னாராம். அதுபோல் அந்தந்த மனநிலை வரணுமே, மைண்டு ஃபிக்ஸேஷன் இருக்குது. ஆக நான் செய்கின்றேன் என்பவர்களுக்கு கர்மாவை கொடுக்கணும், அவர்களுக்கு செயலை கொடுக்கணும். செய்கின்றேன் என்று நினைப்பவர்கள் கர்மத்தை கொடுன்னு சொல்கிறார். ஏனென்றால் சந்நியாசத்துக்கு மற்றதுக்கு அதிகாரம் அவர்களுக்கு இன்னும் தகுதி வரவில்லைன்னு சொல்லி அர்த்தம். அதிகாரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, தகுதி வரவில்லை.
சந்நியாசம் என்பது ஞான யோகத்துக்கான சாதனம். ஞான யோகம் சொன்னால் பிரமாண விசாரம். பிரமாணம் என்ன தெரியுமோ, எந்த ஒன்றினால் அந்த அறிவை நமக்கு பெற முடியுமோ அறிவை தரும் கருவிகள் சொல்லி அர்த்தம். ஆத்மாவை பற்றிய அறிவை சாஸ்திரங்கள், கீதை, உபனிஷத் போன்ற நூல்கள் தான் தரும். அந்த நூல்களை நாம் விசாரம் செய்வது, படிப்பது, அல்லது சாஸ்திர விசாரம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், இதுதான் ஞான யோகம்னு சொல்கிறது. இந்த சாஸ்திர விசாரம் செய்ய மன தூய்மை, அமைதி அடைந்த, விருப்பு வெறுப்பற்ற, வைராகியமுள்ள மனம் தேவை. இல்லை என்றால் எவ்வளவுதான் படித்தாலும் வெறும் சப்தம்தான் உள்ளே போகும், அர்த்த ஞானம் உள்ளே போய் இருக்காது. சப்தங்கள் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அர்த்தங்களை புரிந்து கொள்வது என்பது நடக்கவே நடக்காது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துள் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. இது என்ன, சிவபுராணத்தோட கடைசி வரிகள் இது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார், உணராமலே சொல்லி கொண்டிருந்தேன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் புண்ணியம் இருக்குது. ஆனால் கீதையை பாராயணம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், கீதையின் அர்த்தத்தை புரிஞ்சால் மோட்சம் கிடைக்கும். ரெண்டுமே பிரயோஜனம் இருக்குது. ஆக இது ஒரு பெரிய அதிசயம்தான் சொல்கிறார். புரிந்து கொள்பவனிடத்தில், பிரமாதவனிடத்தில் அசுத்தி இருந்தால் என்னதான் சாஸ்திர விசாரம் செய்தாலும், பிரமாணத்தை சரியான கருவியை பயன்படுத்தினாலும் அந்த ஞானம் அவனிடத்தில் அசங்கமாகவே தனியாகவே ஒட்டாமலேயே இருந்து கொண்டிருக்கும். நம்மயம் ஆகாது, பலனை கொடுக்காம நம்மிடம் அப்படியே இருக்கும். புரியாமலே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கருத்துக்கள் வெறும் உபதேசமாக சென்று கொண்டே இருக்கும்னு சொல்கிறார். இந்த கருத்துக்கள்லாம் வெறும் உபதேசமாக சென்று கொண்டே இருக்கும். யாருக்கு அது புரிந்துள்ளது என்றால், யாரோ ஒருவர் சம்பிரதாயத்துக்குள் இல்லாதவனாக கூட இருக்கலாம், ஆனால் மன தூய்மை தகுதி உடையவனுக்கு காது கொடுத்து கேட்டு மோட்சத்தை அடைந்து விடுவான். சம்சாரத்துக்குள் இருந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சம்பிரதாயத்துக்குள் இருந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சம்பிரதாயத்துக்குள் இல்லாமல் புரிந்தவன் இருக்கலாம். இவர்களைத்தான் கேவல ஸ்ரோத்ரேன் என்பார்கள். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி முடிச்சிடலாம். ஒரு ராஜா, அவர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போய் அங்கே நிறைய பேசும் கிளிகள் இருந்ததான். அந்த கிளிகள் எல்லாம் பார்த்து இவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டார். இப்படியோ பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு, அது அரண்மனையில் கொண்டு வந்து தங்கத்திலே கூண்டெல்லாம் கட்டி அதில் வளர்த்துக்கிட்டு இருக்கார். அடுத்த முறை மறுபடியும் காட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அந்த கிளிகிட்ட கேட்டால், உங்கள் நண்பர்கள்லாம் பார்க்க போகிறேன், உங்கள் நண்பர்களுக்கு நான் எதனா தகவல் சொல்லணுன்னா எனக்கு சொல்லுன்னு சொன்னாராம். அந்த கிளி சொன்னதான், நான் இங்கே ராஜாவோட அரண்மனையில் தங்க கூட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிச்சான். சரி, அவருக்கு புரியல. சரி பரவாயில்ல, ஏதோ தகவலை சொல்லியிருக்கு. சென்று அந்த கிளிகளை பார்த்தாராம். பார்த்துட்டு, உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், அந்த கிளி சொன்னது உங்கள் இடத்துல சொல்லி நான் ராஜாவோட அரண்மனையில் தங்க கூட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சான், ஒரு வயதான ஒரு கிளி கீழே விழுந்து பொத்துன்னு விழுந்து செத்து போச்சான். அடடா, நம்ம என்ன சொன்னோம், தப்பான வார்த்தை எதுவும் சொல்லலையே, மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வந்தார். அரண்மனைக்குள்ளே வந்து இந்த கிளி இடத்துல, நான் உங்கள் நண்பர்கள்லாம் பார்த்தேன், நீ சொன்ன தகவலை மட்டும்தான் சொன்னேன், வேறு ஒரு வார்த்தையும் நான் சொல்லலை, ஆனால் ஒரு கிளி கீழே விழுந்து செத்து போயிடுச்சு, மனசு வருத்தமான. அதை கேட்ட இங்கே கூண்டுக்குள்ளே இருந்த கிளியை விழுந்து செத்து போச்சான். என்னடா அது நினச்சார், ஏன் இப்படி நடந்தது என்ன தெரியலையே. அந்த கூண்டை திறந்து எப்படி கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளி பறந்து போயிடுச்சான். இதில் என்ன செய்தின்னா, இந்த கிளி ஒரு செய்தி இவருக்கு சொன்னது, இவர் புரியாமல் அப்படியே அங்கே கொண்டு போய் கன்வே பண்ணார். அது ஒரு செய்தியை தன்னுடைய இறப்பின் மூலம் விழுந்து இறந்தது போல் ஒரு செய்தியை இங்கே கொண்டு வந்து சொன்னார். ரெண்டும் செய்தியை பரிமாறிக்கிச்சு. சொன்ன ஆளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பரிமாறின விஷயம் என்ன, நீ ஆமாம் செத்து போனாப்புல நடி, உன்னை வெளியே கொண்டு வந்து பார்ப்பாங்க, அப்போ பறந்து வந்துன்ற செய்தியை அது சொல்லாமல் சொல்லியதான். அதுபோல் இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே இருந்தும் கூட சில விஷயங்களை தலைமுறையாக இந்த கருத்துக்களை, பாஷ்ய கருத்துக்களை, விஷயங்களை அப்படியே பாஸ் ஆன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் யாருக்கு அதிகாரித்துவம் இருக்குமோ, யாருக்கு மன தூய்மை இருக்குமோ, யாருக்கு அந்த பக்குவம் இருக்குமோ, அவர்களுக்கு யாரோ ஒருவருக்கு இந்த தகவல்கள் புரிந்து தத்துவ ஞானத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு மோட்சத்தை அடைந்தவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்து அழகாக படித்து வருபவர்கள் மோட்சத்தை அடையாமலும் அப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுக்காக ஒரு குறைஞ்சவங்க இல்லை, இந்த தகவல்களை அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அவர்கள் மோட்சத்தை அடைந்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு தேவை, அவர்களுக்கு இந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரிந்து அவர்கள் மோட்சத்தை அடைந்திருக்கலாம். எப்படி என்றால், இந்த ராஜா போய் தகவல் சொன்ன போல தான், அதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டுட் இருக்குது. அதுக்குள்ளே
அது புரிய வேண்டியது புரிஞ்சிடுச்சுன்னா மோட்சம். ஆக கழுத மேலே இருக்கக்கூடிய குங்குமப்பூ சுமக்கும் போது அதுக்கு வாசனை தெரியாது. ஆக சாஸ்திரத்தை வாசித்த மோட்சத்தை அறியாத அடையாதவர்கள் இருப்பார்கள். ஆக பகவான் ஏன் இங்கே கர்மயோகத்தை சொல்லுகின்றார் என்றால் ஞான யோகத்திற்கு கர்மயோகம் தேவை, அதற்காக தான் இங்கே சொல்கிறார். ஆக இந்த 3 ஸ்லோகத்துக்கு பிற்பாடு மீண்டும் ஞான யோகத்துக்கு வருவார். நாம் நாளை வகுப்பில் இவை விஷயங்களை மீண்டும் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.